யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வேற யாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். இன்றைக்கு போராட்டம் நடத்த திமுக அரசு அனுமதி தரமாட்டேன்றாங்களும், ஜனநாயகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக எம் இன மக்கள் 13 பேரை சுட்டு கொன்றுட்டு டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். யார் சாமி இவன்? அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நல்ல வேலை இது திமுக அரசு, இல்லைன்னா போராடுற மக்களை கைது பண்ணாமல் சுட்டு தள்ளி இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக மாணவர்கள் அறவழியில் போராடினாங்க. ஆனால் அவங்கள கைது பண்ணாமல் அன்னைக்கு அவர்களை கலைக்கும் நோக்கில் ஒவ்வொருத்தர் மண்டையும் அடித்து உடச்சி ஓட விட்டாங்களே, அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு. அதற்கு காரணம் யாரு? யார் சாமி இவன்? நம் எடப்பாடி பழனிசாமி தாங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நீட் தேர்வு மசோதாவில் கையெழுத்து போட்டு மாணவர்களை வஞ்சித்தோம், அவங்க உயிரையும் காவு வாங்கியிருக்காரு. கொரோனா பேரிடர் காலத்தில் மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்வாதாரம் பாதித்து இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட ப்ளீச்சிங் பவுடர் முதற்கொண்டு ஊழல் செஞ்சாங்க. மக்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவங்கள ஏதோ ஒரு ஜாம்பி போல ட்ரீட் பண்ணி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தாரு அன்றைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு. தன் ஆட்சியை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி ஆதரித்த மக்கள் விரோத மசோதாக்கள் நீட் தேர்வு, விவசாய மசோதா, சிஏஏ குடியுரிமை சட்டம், உதய்மின் திட்டம், டிஎன்பிஎஸ்சியில் வெளிமாநிலத்தவர், ஒரே நாடு ஒரே தேர்தல், டங்ஸ்டன் சுரங்க ஏலம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? யார் சாமி இவன்? வேற யாரு, நம்ம பழனிசாமி தான்.